காலத்துல வர பேய் மாதிரி அடுப்புல கால விட்டு உட்காந்து இருக்க. அடுப்பு பத்த கட்ட கம்மியா இருந்தது, அதை என் காலை விட்டு பத்த வச்சுருக்கேன் ஐயா. என்ன மட்டும் தனியா ஒரு ஆளா இங்க சமைக்க விட்டு நீங்க எல்லாரும் உள்ள போய் நின்று இருக்கீங்க. ஏண்டி அங்க பால் காசத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண வேணாவா? அரிசி கழுவி வச்சுட்டேன், இட்லி ஊத்தி வச்சுட்டேன், பாரு எப்படி வெந்துச்சானு. அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு உள்ள, அதான் உனக்கு கூட்டின்னு போலான்னு வந்தேன். முக்கியமான வேலை என்னது? பால் காய்ச்ச போறேன்டி உள்ள. ஹோட்டல் திறக்கிறோம், பால் காய்ச்ச வேணாவா? நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், நீங்க காசுங்க உள்ள. நீயும் வா. நானும் அங்க வந்துட்டு இங்க யார் பாத்துக்கிறது? ஏண்டி இன்னைக்காவது புடவை கட்டினா வரக்கூடாதாடி? எப்பவுமே இந்த பேண்ட் சட்டையோட தான் சுத்துவியா? நான் இங்க புடவை கட்டின வந்து என்ன பண்ண போறேன்? அடுப்புல வேலை செய்யறதுக்கு எதுக்கு புடவலாம்? ஏண்டி நீ கடை திறக்க போறேன்டி, நம்மளாம் ஒரு ஓனர். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். புடவெல்லாம் கட்டினா என்னால நிக்க கூட முடியாது. அதுல நான் எங்க இந்த வேலை வேற செய்யறது? சரி சரி, டைம் ஆச்சு, வா போலாம். உள்ள அவளுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காளுங்க. ஒரு நிமிஷம் இரு, இங்க யாரும் விட்டு வரேன். சுத்தி பத்தி பார்த்தா யாருமே இல்லையா? யாரும் விட்டு வருது? ஏண்டி எல்லாம் மூடி தானே இருக்கு, அப்புறம் என்ன, வா போலாம். அப்படி சொல்றியா? சரி வா, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். வா வா, சீக்கிரம் ஓடியா. என்னடி பால் பொங்க வந்துச்சா? வரப்போது சீக்கிரம் வாங்க. பால் பொங்க வந்துச்சு. என்ன நிக்க பண்றேன்? கொலவை போட்டேன்டி. நல்லா போட்டப்போ. இதெல்லாம் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு பயந்தே போயிட்டோம். மணி ஆகுதுடி, சீக்கிரம் தீபாத்தனம் கொடுங்க. ஏண்டி சாமி படம் தாண்டி ஒரு கோலம் போட மாட்டீங்களா? அவங்களுக்கு இங்க நிக்கவே டைம் இல்லாம ஓடின்னு இருக்கம்மா. இதுல எங்க இதெல்லாம் பார்த்தோம். வேற என்னக்கா, பால் சக்கரை போட்டு எல்லாருக்கும் ஊத்திடுவா டம்ளர்ல. இருடி, முதல்ல சாமிக்கு வச்சுட்டு தீபாத்தனை குடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலாம். அப்படியே இறக்கி வச்சுட்டு அடுப்புல இருந்து வெய் இறக்கு பார்த்து சுட போகுது. வேற பழம்லாம் எங்க? பழம்லாம் ரேட் அதிகமா இருக்குன்னு வாங்கவே இல்லடி. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க போ. ஏண்டி ஒரு பழம் கூட அடி வாங்கி வந்து வைக்க மாட்டீங்க? வாங்கலான்னு தான் போய் கேட்டோம். யானை வேலை குதிரை வேலை சொன்னாங்களா, அப்படியே ஓடி வந்துட்டோம். சரி விடு, மணி ஆகுது. நீ தீபாவளி தட்டாச்சு எத்தனை வந்தியா? எங்க வச்சிருக்க? கீதாவும் பின்னாடி தான் இருக்கு பாரு, எடுத்து கொடு தட்டு. நான் இந்த எடுக்கிறேன். என்னங்க குடு. எல்லாரும் தொட்டு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் காட்டு. கடவுளே, இந்த கடை நல்லபடியா ஓடணும். ஆமாமா, நாங்களும் சீக்கிரமா பணக்காராயிடும். சரி, இங்க வேலை முடிஞ்சதுல நான் அடுப்பு கிட்ட போறேன், வாங்க எல்லாரும். ஆமா, இன்னும் குழம்புலாம் வைக்கணும், நிறைய வேலை இருக்கு, வா போலாங்க. ஏண்டி இந்த பால்லாம் கிளாஸ்ல ஊத்தி எல்லாருக்கும் கொடுங்க. குத்துட்டு சீக்கிரம் வாங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும், குழம்பு வைக்கணும்னு நிறைய வேலை இருக்கு. இங்கே லேட் பண்ணி இருக்காதீங்க. சரி நீங்க போய் வேலையை பாருங்க, வந்துடும் நாங்க பின்னாடியே. சீக்கிரம் வந்து சேருங்க. புடி தூக்கு. எல்லா பொருளும் எத்தனை வந்து வச்சுட்டேன், இன்னும் வேற என்ன எத்தனை வரணுமா? எல்லா பொருளும் இருக்குடி, முதல்ல குழம்பு வச்சுக்கலாம், அப்புறம் தோசை சுட்டுக்கலாம். ஐயோ, முட்டை தோசை தானே சுட போறோம், முட்டையை எத்தனை வரலையே? இங்கே தானே இருக்கு, எடுத்துக்கலாம் விடு. சரி அப்ப நீ குழம்பு வைக்கிற வேலையை பாரு. நீ மட அந்த வெங்காயத்தை தக்காளியும் முதல்ல அறுத்து கொடு. அந்த அறுத்து தரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்ல இருந்து அரைச்சு எடுத்துனட்டியா? ஆமாமா, எங்க வீட்டுல எப்பவுமே அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பா, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன். சரி மட அந்த காய் அறுத்து முடி. எல்லா வெங்காயம் தக்காளி அறுத்துருவா? இல்ல வேணாம், ஒரு 5 வெங்காயம் 2 தக்காளி அரை போதும். உருளைக்கிழங்குலாம் வேணவா? உருளைக்கிழங்குலாம் வேணாம், வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் அரடி. அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். அதெல்லாம் அறுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் தான் நான் இருக்கணும், இரு அறுத்து தரேன். நீ எண்ணெய் ஊத்து, அதுக்குள்ள அறுத்துருவேன் நான். சரி இந்த எண்ணெய் பாட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எப்படி? இந்த கேட்ச் பிடி. வேற எதுனா வேணுமா? மசாலா டப்பி வேணும், அது இங்கே தான் இருக்கேன், நானே எடுத்துக்கிறேன். எண்ணெய் காயிட்டோம். வெங்காயம் தக்காளி அறுத்துட்டியாடி? அறுத்தே முடிச்சுட்டு இந்தா குடு. ஐயோ, கரண்டி எடுத்துனா இல்லையே. என்கிட்ட கத்தி இருக்கு, அதை வச்சு வதக்குறியா? குடு, என்ன பண்றது? நீ எத்தனை வந்து வச்சிருந்த கரண்டியை தான் நான் எடுத்து மாவுல போட்டேன். சரி விடு, கத்தியே குடு. இந்த அப்படி. சிக்கன்லாம் கழுவி எடுத்துனா வந்துட்டியாடி? சிக்கன்லாம் கழுவி ரெடியா இருக்கு. இப்போதைக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டும் வச்சுக்கலாம், மதியானத்துக்கு வச்சுக்கலாம். மட்டன் குழம்புலாம் சாப்பாடுக்கு. இது வந்து சிக்கன் குழம்பு வந்து டிஃபனுக்கு போதும். சிக்கன் குழம்பு வந்து காலை டிஃபனுக்கு, மட்டன் குழம்பு வந்து மதியம் சாப்பாடுக்கா? ஆமா, இன்னும் மீன் குழம்பு வேற வைக்கணும், மீன் ஃப்ரை பண்ணா நிறைய வேலை இருக்கு. விடு, அதெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். நீ இப்போ உட்காந்து அதுக்கு வெங்காயம் தக்காளி அரை கட் பண்ணு. குழம்புக்கு வேணும், அப்புறம் தொக்குலாம் செய்யணும், அதுக்கெல்லாம் வெங்காயம் தக்காளி அறுத்து வச்சிருப்பியே. வெங்காயம் தக்காளி அறுத்து வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஆமா இந்த இதெல்லாம் போட்டு வதக்கு. குடு. இந்த சிக்கன்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், நான் போய் வெங்காயம் தக்காளி எடுத்து வர அரைக்கிறதுக்கு. வெய் சிக்கன் அங்கே வை. எல்லா பொருளும் இங்கே இருக்கு, எடுத்துக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இங்கே வச்சிருக்கேன் பாரு. சரி நான் எடுத்துக்கிறேன். நீ அப்படியே அந்த மட்டன் கூட கழுவி வச்சுட்டு வந்துரு, மீன்லாம் க்ளீன் பண்ண சொல்ல அவளுங்களே. அது தோசை வேற சொன்னோம்ல. இந்த குழம்பு நான் இப்போ டக்குன்னு ரெடி பண்ணிட்டு நான் தோசை சுட்டுக்கிறேன், நீ போ. அப்படியே அந்த இட்லி ஓப்பன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பாரு. ஆறிச்சுன்னா அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு மூடி வை நல்லா, துணி போட்டு. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டக்குன்னு இந்த வேலையை முடி. இட்லி குண்டா, நம்ம போலாம். இவ்வளோ நேரமா அந்த பாலில் சக்கரை போட்டு குத்துட்டு வரேன். என்னதான் பண்றாங்களோ தெரியலையம்மா. எல்லா வேலையும் இங்கே நானே ஒரே ஆளாக செஞ்சுருக்கேன். இன்னும் அந்த மட்டன் வேற குக்கரில் போட்டு வேக வைக்கணும். போட்டுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டேன். ஒரு கரண்டி எடுத்து வந்து வச்சிருக்காளுங்களா? இவளுங்களாம் நம்பி ஹோட்டல் வேற ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பண்ண போறாளுங்களோ. சிக்கன் போட்டாச்சு, நல்லா கலரி விடும். இதுல கலரவே முடியலையே. ஏண்டி அங்க யாருன்னா இருந்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துனாங்கடி. இவளுங்களுக்கு எங்க கேட்க போது, பக்கத்துல இருந்து கூப்பிட்டாலே காது கேட்காத மாதிரி நிப்பாளுங்க. மசாலா டப்பா வேற எங்க வச்சுன்னு தெரியலையே. இங்கதான் இருக்கு. உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம். குழம்பு ரெடி. இது இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். தோசை கல் எங்க? ஏண்டி பெரிய பொண்ணு, அங்கேருந்து தோசை கல்லாம் அந்த முட்டையை எடுத்து மாடி. வரேன். இந்த பொருள் எடுத்து ஓரமா வச்சதான் நிக்க இடம் இருக்கும். இந்த வாக்கா இந்த முட்டையை இறக்கி வை. ஏண்டி ஒன்னொன்னு எடுத்து வர மாட்டியா? இதே வாங்கி வைக்கல. இப்போ நான் தோசை ஊற்ற போறியா? ஆமா, தோசை ஊற்ற போறேன். அங்கே எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும்ல.
நார்மல் தோசை ஊற்று போறியா முட்டை தோசை ஊற்று போறியா? எல்லாமே தான் முட்டை தோசை, சிக்கன் தோசை, நார்மல் தோசை, நெய் ரோஸ்ட் எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, உனக்கு இத்தனை செய்ய தெரியுமா? இதெல்லாம் அசால்ட்டான வேலைடி எனக்கு. சரி எனக்கு ஒரு சிக்கன் தோசை ஒரு முட்டை தோசை செஞ்சு வை, டக்குன்னு போயிட்டு வரேன். எங்கன்னா வேலை முடிஞ்சுதா இல்லையா? அவளுங்க 2 பேரும் தான் மீன்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்காளுங்க. ஒருத்தி மீன் க்ளீன் பண்ணிருக்கா, ஒருத்தி வந்து நண்டு உரிச்சுன்னு இருக்கா, இன்னொருத்தி வந்து யாரா உரிச்சுன்னு இருக்கா. இன்னொருத்தியா யாரு இது? என் நாத்தனார் தான், அதையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன் வேலை செய்யறதுக்கு. சரி உங்க மாமியார் என்ன சொல்ல போறாங்கடி? அவங்களே எப்பயும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்டி சாப்பிடலையா அவங்களா? அவங்களுக்கு காலையில சீக்கிரமா சாப்பிட்டாங்க, அவங்கள சாப்பிட்டு தான் வந்தாங்க. அதை பால் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க போல. அப்படியா? சரி மதியத்துக்கு வேணா சாப்பிட்டு கூப்பிடலாம். வந்தா தான் வரும், என்ன வீட்டில் எடுத்து போய் குத்துற வேண்டியதான் உண்டு. சரி சரி நீ தோசை சுட ஆரம்பி. நீ முட்டையை கொஞ்சம் கிட்ட எடுத்து வந்து வைடி. போதுமா? இங்க வைக்கட்டா? இன்னும் கொஞ்சம் கிட்ட தள்ளி வை, அப்பதான் எடுக்க முடியும். போதுமா? போதும் இங்கே இருக்கட்டும். ஊத்து அப்படிதான் ஊத்து. இரு முட்டையை நான் வச்சு ஊத்துறேன். இரு பெரிய பண்ண நானே ஊத்துறேன், இன்னும் லைட்டா வேகணும். சரி நீயே ஊத்து. ஒரு முட்டை எடுத்து 2 தோசைக்கு ஊத்த போறியா? ஆமா, இது அப்படியே டைனோசர் முட்டை பாரு, அப்படியே எடுத்து ஊத்துறதுக்கு 2 தோசைக்கும். ஒரு தோசைக்கு ஒரு முட்டை தாண்டி ஊத்த முடியும், அப்பதான் தோசையில முட்டை இருக்கும். ஒரு முட்டையை தூக்கி 2 தோசைக்கு ஊத்துனா வச்சுக்கோ, வெறும் தோசை தான் இருக்கும். அப்புறம் சண்டைக்கு வரத்துக்கா? இல்ல, ஒரு சில ஹோட்டல்லாம் அப்படிலாம் பண்ணுவாங்களா, அதனால கேட்கறேன். ஆமா, நீ எந்த ஹோட்டல்ல போய் பார்த்த? நீயே அப்படியா நினைச்சுக்கோனே. அது பெரிய தோசையா இருக்கிறதுனால ஒரு முட்டை உடுத்தி இருக்கிறதுனால உனக்கு கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா? நீ வந்து தோசை மாவுல என்ன ரவெல்லாம் போட்டிருக்கியா? ரவெல்லாம் நான் ஏண்டி போடுறேன்? இந்த மாவே தான் இட்லிக்கும் யூஸ் பண்ணோம், அதனால ரவெல்லாம் எதுவும் போடல. ஒரு சில ஹோட்டல்ல ரவை, கடலை மாவு, தயிர் அதெல்லாம் ஊத்துறாங்களா, அதனால கேட்கறேன். மாவு கம்மியா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவாங்கடி. ஓ அதனால தான் அப்படிலாம் போடுறாங்களா அதுல? ஆமா சரி, நீ போய் தட்டு எத்தனை இது வச்சு குத்து அனுப்பலாம். இலை வேணா எத்தனாத்தா? ஏதோ ஒன்று எத்தனை அடி. இரு போய் எத்தனாரு. இது யாருக்கு? இது எனக்கா? ஏண்டி அங்கே சாப்பிட்டு உட்காந்து உங்களுக்கு கொடுனா உனக்கான்னு கேட்குறேன். அவங்களுக்குலாம் இட்லி வச்சு குத்துட்டேன் அப்பவே. இட்லி வச்சு குத்துட்டியா? ஆமா. இது முன்னாடி சொல்லியிருந்தா தோசை சுட்டுருக்க மாட்டேன்ல, நான் உங்களுக்கு வந்து தோசை சுட்டுன்னு இருக்கேன் இங்கே நின்று. அவங்களாம் அப்பவே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. குழம்பு இங்கே இருக்கு, நீ யாருக்கு என்ன ஊற்றி கொடுத்தேன்? சட்னி சாம்பார் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்தாலும் அதையும் ஊற்றி கொடுத்துட்டேன். அடி பாவி, இங்கே தான் குழம்பு இருக்கு, குழம்பு ஊற்றி கொடுக்க வேண்டியதானே? அது வந்து நம்ம கஸ்டமர்களுக்காக வச்சிருக்கேன். கடை திறப்பு விழாக்கு வந்தவங்களுக்குலாம் சட்னி சாம்பார் தான், கஸ்டமருக்கு மட்டும் தான் சிக்கன் குழம்புலாம். சரி, அப்போ இந்த தோசை நீ எடுத்துக்க போறியா? ஆமா, இந்த 2 தோசை நான் எடுத்துக்கிறேன், நீ வேணா இட்லி சாப்பிடு. அப்போ அவளுங்களுக்கு? அவளுங்களாம் அப்பயே பசிக்கு சொல்லிட்டு இட்லி முழுங்கிட்டாளுங்க. இட்லி இருக்குதா இன்னும்? 4 இட்லியும் நம்ம இருக்கு போல. அப்போ நான் இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் இது சாப்பிட்டு போ. இன்னும் மதியத்துக்கு சமையல் வேற செய்யணும், அந்த வேலை வேற இருக்கு, இது முடிப்போம் முதல்ல. என்ன கேட்டாங்கன்னா அப்புறம் தோசை சுட்டு கொடுத்துக்கலாம். சரி வா. நம்ம திறப்பு விழாக்கு வந்தாங்களே, அவங்களே மொழியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதுவே ஒரு 5000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். அப்படியா? அது வேறையா? ஏண்டி முனியாண்டி விலாசன் பேர் வச்சுட்டு வேற இட்லி சாம்பார் குத்து அமைச்சிருக்கேடி, இது நடி நியாயம்? இதுல அவங்க மொழி வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிசினஸ் வேற, இது வேற. சரி நீ போ சாப்பிட்டு போ. நீயும் வாங்க உட்காந்து சாப்பிடலாம் வா. அவளுங்க மீன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாளுங்களா? எல்லாம் இப்போ ரெடியா இருக்கு, நெக்ஸ்ட் சமைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். வெங்காய தக்காளி கூட அவளுங்களா அறுத்து வச்சுட்டாளுங்க. சாப்பாடு வச்சாச்சு, இன்னும் குழம்பு நான் தான் வைக்கணும். இது எல்லாம் ரெடியாக இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாண்டி, ஒரு 1 ஹவர்ல எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அப்போ வா சாப்பிட்டு அந்த வேலையை பார்க்கலாம். சரி, இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடு. நான் சாப்பிட போறேன்ப்பா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சரி நீ போய் சாப்பிடு, நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். இது 2 தானே. முதல்ல இந்த செயின் எல்லாம் அவுத்து வைக்கணும். கசன்னு எரியுது இந்த அடுப்புல நின்றுதாகட்டும். இங்க சமைக்கிற இடத்துலயும் ஒரு ஷெட் மாதிரி போட சொல்லணும். வெயில நின்று யாரால சமைக்க முடியும்? முதல்ல பெரிய பொண்ணுகிட்ட போய் அதான் சொன்னேன், ஷெட் போட சொல்லி.